அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஎன்பிசி டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே 2025 19/5/2025 முதல் 29/5/2025 வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் செய்யும் போதே நீங்கள் என்னென்ன கோடுக்கெல்லாம் விண்ணப்பித்தீங்களோ அதற்கான டேட் வந்து அப்போவே தெரிஞ்சிருக்கும். அப்ஜெக்டிவ் எப்போ, டிஸ்கிரிப்டிவ் எந்த டேட்டில் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஹால் டிக்கெட்டும் எல்லாருமே எடுத்திருப்பீங்க, எல்லாருக்குமே எனேபிள் ஆகிடுச்சு. ஹால் டிக்கெட்டு எடுக்காதவங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் ஹால் டிக்கெட்டை முதல்ல டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது டேட்டு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் நேமோடு நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும். அதை முதல்ல எல்லாருமே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் நமக்கு எம்ப்ளாயி கார்னர்லேயே கொடுத்துருப்பாங்க. இல்லைங்க நார்மலாகவே டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷனில் கிளிக் பண்ணாலே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஐடி உங்களுடைய அப்ளிகேஷன்லேயே இருக்கும். DEM அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். DEM 25 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அந்த நம்பரை கொடுத்துட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே நம்ம ஈஸியாக ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட்டை மறக்காமல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லை ஒரு சில ஸ்பெஷல் கோட்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ ஒரு கோடு மட்டும் இருக்கிறவங்களுக்குலாம் இன்னும் எக்ஸாம் வரல. அப்போ அவங்களும் இன்னும் ஹால் டிக்கெட்டு கூட டவுன்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் எல்லாருமே ஹால் டிக்கெட்டை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணி எங்கே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏற்கனவே டேட்டெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும். அதே போல் இப்போ நமக்கு வந்து சிபிடி எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறதால கண்டிப்பாக அந்த டைம் வந்து அவங்க என்ன ரிப்போர்ட்டிங் டைம் கொடுக்குறாங்க, கேட் க்ளோசிங் டைம் கொடுக்குறாங்களோ அதை தாண்டி யாருமே வந்து எக்ஸாம் எழுத முடியாது. இது முதலாக ஸ்டார்டிங்கில் கொண்டு வரக்குள்ள நிறைய பேர் வந்து ஆப்சண்ட் ஆகினாங்க. நீங்கள் வந்து தயவுசெய்து முன்கூட்டியே வந்து அந்த தேர்வு மையத்துக்கு வந்து போயிடுங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஷெட்யூல் ரிப்போர்ட்டிங் டைம் அதாவது ஃபோர்நூன் செஷனுக்கு பார்த்தீங்கன்னா 8:30 AM கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வந்து 1:30 PM. இதுதான் ரிப்போர்ட்டிங் டைம். 8:30 AM 1:30 PM. கேட் அது எவ்வளோ நேரம் வரைக்கும் கிரேஸ் டைம் கொடுப்பாங்க. கிரேஸ் டைம் அப் டு 8:30 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஈவினிங் வந்து 1:30 மணியிலேருந்து 2 மணி வரைக்கும் அந்த அரை மணி நேரம் வந்து கிரேஸ் டைம். எக்ஸாம் கமென்ஸ்மெண்ட் டைம் வந்து நீங்கள் 9:30 2:30 சரிங்களா. 9:30 மணிக்கு காலையில் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஈவினிங் வந்து 2:30க்கு வந்து எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடியே மார்னிங் செஷனாக இருந்தால் 8:30 மணிக்கெல்லாம் போயிடுங்க. 8 to 9க்குள்ளே தான் நமக்கு டைம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா தேர்வு மையங்கள் வந்து இந்த முறை கொஞ்சம் லாங்கில் கூட அலர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை பக்கத்து அருகாமையில் உள்ள மாவட்டங்களில் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி.